இந்த வெந்தயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லா ரோஜா செடிக்காக தான். எதுக்காக ரோஜா செடிக்கு நான் வெந்தயம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, இருக்கிற ரோஜா செடி எல்லாமே காஞ்சிடுச்சு, ஒரு இலை கூட இல்லை. வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி அதை புளிக்க வச்சு லிக்விடாக வேர் மூலியமாக நம்ம செடிக்கு கொடுக்க போகிறோம். அப்படி கொடுத்தோன்னா ரோஜா செடியோட வேர் வளமாகும். கட் பண்ணி விட்ட செடியிலேருந்து துளிர்கள் அதிகமாக வைக்கும். வைக்கிற துளிர்கள் எல்லாருமே முக்கா மாறும், திறன் அதிகமாகும். நம்ம இந்த வெந்தயத்தை அரைச்சி புளிக்க வச்சு லிக்விடாக கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற ரோஜா செடி எல்லாமே எந்த நிலைமையில் இருக்குதுன்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு செடியில் ஒரு இலை கூட இல்லை, இன்னொரு செடியில் வச்ச துளிரும் கருவுது, இன்னொரு செடியில் ஒரே ஒரு இலை அதுவும் உச்சியில் இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சி போயும் கொஞ்சம் பச்சையாகவும் இருக்குது. இதில் பூ இருக்குது, ஆனால் அந்த செடிக்கு உயிர் இருக்குதான்னு தெரியும். இந்த ரோஜா செடியில் இருக்கிற ஒரு தழை கூட பச்சை பச்சைன்னே இல்லை. இது பார்த்திங்கன்னா அப்பளம் போலன்னு ஒருங்குது. இப்போ இந்த செடிக்கு என்ன பண்ணால் பசுமையாக மாற்றலான்னா, வெந்தயத்தை அரைச்சி அதை புளிக்க வச்சு லிக்விடாக வேர் மூலியமாக கொடுக்க போகிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த செடிக்கு வந்து அரிசி கழுவின தண்ணியில் புண்ணாக்க ஊற வச்சு புளிக்க வச்சு கொடுத்தோம். அப்படி இருந்து இந்த செடி வந்து துளிர் அதிகமாக வைக்கல. நீ என்ன தான் வைத்தியம் செஞ்சாலும் நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்ற மாரியே இருக்குது இந்த ஒரு ரோஜா செடி மட்டும். நீ எந்த நிலைமைக்கு போனாலும் உன்னை காப்பாற்றியே தீர்வுன்ற மாரி நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். ஊற வச்ச வெந்தயத்தை நம்ம அரைச்சி புளிக்க வச்சு அதை எடுத்து எந்த டைமுக்கு கொடுக்கணும்னா, காலை டைம், அப்படி இல்லைன்னா சாயந்தரத்தில். வெந்தய கரைசல் கொடுத்தா ரோஜா செடி துளுக்குமா, துளிர் வைக்குமா, மொக்கு வைக்குமா, பூ வைக்குமான்ற சந்தேகமே உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக மொக்கு வைக்கும், அதிகமான அளவில் பூவும் பூக்கும். இந்த ஒரு செடிக்கு மட்டும் ஒரு 1/2 லிட்டரு வெந்தய கரைசல் போதும். இந்த கிளையனா கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு வேறு கீழே எப்பயுமே வந்து எந்த ஒரு மருந்து கொடுத்தாலும் செடியோட டைரெக்டாக வேறு கீழே இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. வேரை சுற்றி ஊற்றினா மட்டுமே தான் அது வந்து வேறு டைரெக்டாக பாதிக்காது. அதிகமான அளவில் நம்ம உரம் கொடுக்குறப்ப அது வேர் கீழே ஊற்றினா வேர் சுட்டு வேரை எரித்து செடியே செத்து போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம இந்த ரோஜா செடியில் இருக்கிற கிளையை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடலாம். கிளையை எப்படி கட் பண்ணணும்னா பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுக்கிற செடி இன்னும் ஒரு 15 நாளில் நம்ம கொடுக்குற மருந்தில் அந்த அளவில் பச்சை பச்சைன்னு நிறையா பூவும் மொக்கும் பூத்து குலுங்கும். பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஊற வச்சுட்டு போன வெந்தயம் எந்த அளவுக்கு ஊறி இருக்குதுன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நேற்று மழை வேறு பெஞ்சுது. மாடி தோட்டம் ஃபுல்லாகவே பேக்கில் இருக்கிற மண் புறம் கரைஞ்சி தர ஃபுல்லாகவே அழுக்காக இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆகும் பிள்ளைக்குது. வெந்தய கரைசல் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்தமாரி காஞ்சி போன செடியில் இருக்கிற கிளையெல்லாம் இந்தமாரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இங்கே எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிட்டா செடி வளராதுன்றதுனா உங்களுக்கு நீங்கள் நினைக்க தேவையில்ல. நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணி வரீங்களோ அந்த அளவுக்கு புது துளிர் வைக்கும். ரொம்ப பெரிய செடியாக இருந்தாலும் நீங்கள் இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வெட்டுற ரோஜா கிளைங்களில் நல்ல பெரிய கிளையாக இருந்தால், அதாவது இந்தமாரி கிளைங்களாக இருந்துச்சுங்கன்னா இதை எடுத்து நீங்கள் பதுவு போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பன்னீர் ரோஸு. கிளை 2 கிளையே போகிறப்ப நீங்கள் வந்து 2 கிளையை விட்டுட்டு அடியில் வெட்ட தேவையில்ல. இந்த மாதிரி வி ஷேப்பில் வெட்டி விடுங்க. ஏன்னா இந்த 2 கிளைக்கு போகிற சத்து வந்து ஒரே கிளையாக வந்து புதுசாக துளிர் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும். அதுலேருந்து வர துளிர் வந்து ஒரு ஆரோக்கியமான துளிராக இருக்கும். பூக்கிற பூவும் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ இந்த ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக துளிரும் வைக்குது, மொக்கும் வைக்குது. இது ஏன்னா நம்ம அரிசி கழுவின தண்ணி ஊற்றினதுனால இது வந்து துளுத்துக்கிச்சு. இதில் வந்து மொக்கு இருக்கிற கிளையை விட்டுட்டு சின்ன சின்ன கிளை, சைடு கிளை சின்ன சின்னதாக நிறையா போகுது பார்த்தீங்களா, அந்த கிளையை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த ஒரு செடியிலே பார்த்தீங்கன்னா 1 2 3 ஒரு 4-5 மொக்கு இருக்குது. வெந்தய கரைசல் கொடுத்ததுக்கப்புறம் இந்த செடியில் இருக்கிற மொக்கு எல்லாம் எந்த அளவுக்கு பூ பெருசாக பூத்துருக்குன்னு பாருங்கள். பூவோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் 4 பூ பூக்குதுன்னா நம்ம வெந்தய கரைசல் கொடுத்ததுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 7 லேருந்து 8 பூவாச்சும் பூக்கும்.
அதாவது ஒரு 3 பூ 4 பூ டிஃப்ரெண்ட் அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த கிளையில் ஒரு மொக்கு இருக்குது, நம்ம இந்த கிளையை விட்டுட்டு இதுக்கு மேலே போகிறத கட் பண்ணி விட்டுட்டோம்னா இதுக்கு போகிற சத்து எல்லாம் இந்த ஒரு கிளைக்கு போகும். அதனால தான் இந்தமாரி கட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மொக்கு இல்லாத துளிர் வந்தாலும் பரவாயில்ல, அதை கொஞ்சம் இறக்கி இந்த அளவுக்கு கட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அடியிலேருந்து வர கிளை சைஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்த நம்ம கட் பண்ணால் இந்த இடத்துலேருந்து புது துளிர் வரும். இதுலேருந்து வர துளிர் வளர்ச்சியாக ஊட்டமாகவும் இருக்கும். அடியில் சின்ன சின்ன பிசு இருக்குது பார்த்தீங்களா, அதனால் பெரிய கிளையை ஒட்டி கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அது கட் பண்ண மறுபடியும் அந்த இடத்துல சின்ன சின்ன இலை வந்துன்னு தான் இருக்கும். இதனாலே ரோஜா செடி பூ பூக்க மாட்டேங்குதுன்றதுனாலே வச்ச செடியை விட்டுட்டு புது செடி வாங்கின்னு வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்தமாரி தப்புனா பண்ணாதீங்க. ஒரு செடி வாங்கின்னு வந்துட்டுனா அந்த செடி பூக்கலை காய்க்கலை, அதனால் நம்ம செடியை மாற்றணுன்ற முடிவுக்குன்னா நீங்கள் போக தேவையில்ல. ஃபஸ்ட்டு அந்த செடி ஏன் பூக்கலை எதுக்கு காய்க்கலைன்றதை ரீசனை தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு என்ன மருந்து என்ன உரம் கொடுக்கணும் அதை தெரிஞ்சுக்கின்னு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடியை மாற்றுறதுக்கான ஐடியாவை பண்ணுங்கள். வெந்தயத்தை அரைக்கிறப்ப வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பச்சை தண்ணியாக இது ஊற்ற தேவையில்ல. நீங்கள் ஊற வச்ச வெந்தயத்தோட தண்ணியை ஊற்றினாலே போதும். இந்த அரைச்ச வெந்தயத்து கூட ஒரே ஒரு பொருள் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம். இது எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோன்னா அரைச்ச வெந்தயம் சீக்கிரமாக புளிக்கும். ஒவ்வொரு செடிக்கும் ஒரு லிட்டர் ஊற்றினாலே போதும். நம்மக்கிட்ட இருக்க எல்லா ரோஜா செடிக்குமே வெந்தய தண்ணியை ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் அது எவ்வளோ பூ பூக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் மாடி தோட்ட ரோஜா செடிக்கு இந்தமாரி நீங்கள் வெந்தய தண்ணி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இருக்கிற கிளையை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்தமாரி வெந்தய கரைசலை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அதிகபட்சமாக ரோஜா செடிக்காக தான் லிக்விட் ரெடி பண்ணுறோம். Yes,